அன்பார்ந்த அனைவருக்கும் உங்கள் பாதத்தோட்டு நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். இந்த பதிவு எங்கள் கேப்டன் அண்ணன் அவர் சொன்ன வார்த்தைகளுக்காக தம்பியாக இருந்து பிள்ளையாகி வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கடைகோடி தொண்டர்கள் ஒருவன் ராமமூர்த்தி. இயன்றதை செய்வோம், இல்லாதவர்களை அதை அவர் சொன்ன ஒரு பாலிசை நாங்கள் மனதுக்குள்ளே வச்சுக்கொண்டு எங்களால் முடிந்த உதவியை மக்களுக்காக அள்ளி கொடுத்து சொல்லி கொடுத்து கொண்டுக்கிறோம். நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். என்ன என்ற ஒரு பதிவுன்னா, கேப்டன் ஒருவர் எம்ஜிஆரை விட சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க, எம்ஜிஆரை விட அதிகம் அள்ளி கொடுத்தவர் சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லலை, நாங்கள் தொண்டன் சொன்னால் கூட நாங்கள் கட்சிக்காக சொன்னோன்னு சொல்லுவாங்க. சோசியல் மீடியாவில் அவர் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க சொல்லியிருந்துருக்காங்க, அதை நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது அதிகாரப்பூர்வமாக ரெக்கார்டு இருக்குது. கேப்டன் ஐயா அது உங்களால் 40 ஆண்டுகளாக முடிஞ்சதை மக்களுக்கு கொடுத்துருக்காரு. 100% ஃபுல்லாக மக்களுக்காக தான் கொடுத்துருக்காரு. 80% ஃபுல்லாகவே மக்களுக்காக தான் கொடுத்து, 20% தான் 2 மகனுக்காக ஒதுக்கி வச்சுருக்காரு. கட்சி தொடங்கி கட்சியில் இருக்கிறவங்க அனைத்து இருக்கிறவங்க யாராச்சும் எந்த கட்சியில் வச்சு நான் விற்று கொடுத்துட்டேன், விற்று ஏன் காலேஜ் போச்சு சொத்து போச்சுன்னு யாரும் சொல்லியிருக்காங்களா? சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு தான் இருக்கும். சரி, இருக்கிற கட்சியில் போகிறதில்ல. ஆனால் கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிட கட்சியில் மட்டும்தான் விற்று போயிருக்குது, கடனால் அழிஞ்சிருக்குது. காலேஜி எல்லாம் மக்களுக்காக கொடுத்துருக்காரு. சோசியல் மீடியா இல்லாதே மக்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு. ஆனால் ஊடகத்தெல்லாம் சரியான இப்போ வரல. ஆனால் இன்றைக்கி தான் எல்லாமே சொல்கிறாங்க. அவங்க வாங்கி சாப்பிட்டவங்களே சொல்லியிருந்தா கூட அவர் எப்போயும் முதலமைச்சராக வருது. உடல்நிலை சரியில்லை காரணத்தால் தான் அவர் தவறுதலாக மண்ணில் போய் மறந்து விட்டாலும் எங்கள் மனதை விட்டு மறையவில்லை. அதனால் இன்றைக்கி அண்ணன் வருங்கால வருக என விஜய் அண்ணனை கட்சியில் வாழ்த்து தெரிவிக்கிறேன். கட்சி வந்திருக்காரு, மக்களுக்கு செய்யணும்னு செய்யிருக்காரு, நல்லது செய்யட்டும். சோசியல் மீடியாவில் சொல்கிறாரு, எம்ஜிஆரை பார்த்ததில்ல, அவரு போலவே உருவமாக இருந்து மறக்க முடியல, எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். உங்களால் மானசீக குருன்னு உங்களால் சொல்ல முடியல, ஆனால் எம்ஜிஆர் போல் பழகலை. ஆனால் எம்ஜிஆர் கூட பழகினதில்லை. ஆனால் எம்ஜிஆர் கூட மாறி வந்திருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த். இறக்கும்போது சொல்லலை எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த்னு. அவர் உயிர் போகும்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆதரவு கொடுக்கல. மண்ணை விட்டு பிரிஞ்ச உடனே எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் அப்படின்னு மறக்க முடியுமான்னு எங்களை கேள்வி கேட்குறேன். நாங்கள் வரவங்க மறக்க முடியுமா? நான் உங்களை கேட்டோமா? இல்லை, அப்படி நீங்கள் மறக்க முடியுமானா மேடைக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் ஞாபகம் வந்துதா? இதுக்கு முன்னாடி கேப்டன் மாநாடுக்கு முன்னாடி என்னென்ன போடணும், என்னென்ன செய்யணும், அந்த மாநாடு ஒரு விஷயமும் உங்கள் கட்சிக்காரங்க கூட பகிர்ந்து கொள்ளுவீங்க, கலந்து கொண்டிருப்பீங்க. இந்தாண்ட அறிஞர் அண்ணா, இந்தாண்ட எம்ஜிஆர் போட்டிருக்கிறீங்க. அப்போல்லாம் அந்த கேப்டன் விஜயகாந்த் ஞாபகம் வரல. மேடைக்கு வந்த பிறகு தான் எங்கள் அண்ணனோட ஞாபகம் வந்ததா? கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் மறக்க முடியுமான்னு எங்களை கேள்வி கேட்குறேன். மறந்த பிறகு தான் ஞாபகம் வந்த பிறகு தான் டக்குன்னு சொன்னீங்களோ? ரொம்ப சந்தோஷம். அப்பேச்சு அந்த பேரை சொன்னீங்களே. உங்களுக்கு முன்னாடி அவர் எல்லாத்துக்கும் மக்கள் எவ்வளோ அள்ளி கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரால் முடிஞ்ச போதே மக்கள் செஞ்சுருக்காரு. மறக்க முடியாத சிம்மாசனத்தில் மனதில் முதலமைச்சராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடம்பு ஒத்துக்கலை. அவர் உடம்பை சரியான முறையில் பார்த்துக்கிருந்தாருன்னா மக்களை அள்ளி கொடுத்துருக்க முடியாது. அவர் உடம்பை கவனமாக பார்த்துக்க முடியாதான் மக்களுக்கு முடிஞ்ச வரையும் செஞ்சுட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துட்டார். ஆரோக்கியமாக வச்சுருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் உடம்பு பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு வரீங்க. ஆனால் அண்ணன் அன்னைக்கு அவர் உடம்பை பார்த்துக்க முடியாததுனால தான்
மக்களுக்கு பார்த்துட்டு போயிட்டார். ரொம்ப இந்த காலத்தில் ஒரு அண்ணன் தம்பி உறவில் வந்து அங்காளி பங்காளி உறவாக இருந்தாலும் ஒரு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டாவே, டீ சாப்பிட கூப்பிடுவாங்க, டீ வாங்கி கொடுத்துட்டாவே அடுத்த நாள் நம்ம நன்றி கடனாக போய் ஒரு டீ வாங்கி கொடுக்குறதா ஒரு மரியாதை. சோசியல் மீடியாவில் இன்றைக்கி சொல்கிறீங்க கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் மறக்க முடியுமான்னு. எங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி போய் பேசியிருப்பீங்க, பழகிறோம் தெரியுது. அவர் இளைய கேப்டன் சொல்லும் போது தான் தெரியுது. இதுவரையும் எங்கள் அண்ணா விஜய் அண்ணாவை நான் ஒரு 2 முறை பார்த்துருப்பேன். அது லியோ படம் திரைப்படத்தை இசை வெளியிட்டாளர்களை தான் பார்த்தேன். இதுவரை நானே ஒரு 2 முறை தான் பார்த்துருக்காங்கிறாரு. இந்த காலத்துலேயே இப்படி நீங்கள் வந்து இந்த சினிமாவில் வளர்ந்த காரணமே கேப்டன் விஜயகாந்த் தான். அந்த குடும்பத்தை நபரே ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ தான் நாங்கள் 2 வாட்டி தான் சம்டைம் பார்த்துருப்போன்னு சொல்கிறாரு இளைய கேப்டன். அப்போல்லாம் உங்கள் அண்ணன் ஞாபகம் வரலைங்களா? அரசியலுக்கு வந்த பிறகு தான் அண்ணன் ஞாபகம் வருதோ? ரொம்ப சந்தோஷம். இது அண்ணன் பாசத்துக்காகையா இல்லை ஓட்டுக்காகையா? ஒரு தங்கத்தை தவற விட்டுட்டோமா, வைரத்தை மிஸ் பண்ணக்கூடாதான் அப்படின்னு ஒரு டைட்டிலில் பார்த்துருக்கேன். தங்கத்தை நாங்கள் ஒன்றும் தவற விடலை, மக்கள் தான் தவற விட்டுட்டாங்க. இப்போ தங்கத்தை தவற விட்டாலும் யாருக்கிட்டும் விடலை. அவரோட ரத்தம், அவரோட பிளட்டு அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் கேப்டன் எங்கேயும் போகல. அருமையாக சிறப்பாக வளம் வந்துக்கிட்டு இருக்கார். வருங்காலத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு நாள் ஒரு கோட்டையில் கொடி பறக்கும். அது கடைக்கோடி தொண்டன் மூச்சு காத்திருக்கிற வரையும் எங்களால் முடிஞ்ச உடனே பாடுபடுவோம். மக்களுக்காக வாழ்ந்தாருங்கிற மேலே தொண்டன் சொல்கிறான். இந்த கட்சியாக வாழ்ந்தாருன்னா தேசிய முற்போக்கு திராவிட கட்சி கழகத்தின் கடைக்கோடி தொண்டனாக இருந்து நாங்கள் கடைப்பிடிப்போம். பாருங்கள், நல்லதை செய்யும். பசின்னு வந்தவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்கள உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இன்னொன்று சொல்கிறேன், கொள்கைன்னு சொல்லி வைக்கிற கொள்கைன்னு கட்சி வச்சுக்கிட்டு கொள்கைன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க தான் கொள்ளடிக்க தயாராக இருக்கான். கொள்கையை ஓரம் வச்சுட்டு மனசை பட்டதை மக்களுக்கு செய்யுங்க, இல்லாத ஏழை மக்களுக்கு செய்யுங்க. பசியை தீர்க்குங்க, விலைவாசியை குறைங்க. எவ்வளோ மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டால் அரசியலுக்கு வந்து தான் செய்யணும் இல்லை, அரசியலுக்கு வராதே கூட செய்யலாம். அரசியலுக்கு வந்தாலும் செய்யுங்க. கட்சி பணத்தில் எடுத்து செஞ்சுட்டு நான் செஞ்சேன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. நாளைக்கு நீயாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் ஒரு கட்சியில் வந்துட்டோம்னா ஒரு சைன் பண்ணோம்னா அது கட்சி பணம் தான். உண்மையாக உழைச்ச பணத்தில் செலவு பண்ணி பாருங்கள். கட்சி பணத்தில் ஒரு சைன் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறதுல அது உன்னோட காசு கிடையாது, அது மக்கள் காசு மக்கள்கிட்டே கொடுக்குறது. என்ன அது ஒரு லாக்கர் மாதிரி, நீ ஒரு லாக்கர் ஒரு சாவி ஒன்றுட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நீ கையெழுத்து போட்டால் மக்கள் காசு மக்கள்கிட்டே தான் வருது, அவ்வளோதான். உன் உழைப்பு காசில் கொடுத்து மக்களுக்கு செலவு பண்ணி பாருங்கள். அது ரொம்ப பெருமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீயும் உன் பிள்ளை பொண்டாட்டியெல்லாம் நீரோடி வாழுவுங்க. இல்லைன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் எல்லாம் அட்மிட் ஆகணும். அப்புறம் கொஞ்ச காலத்திலே சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட வேண்டியதான். ஆனால் மக்கள் மனதில் இருக்கணும்னா சொந்த உழைப்பால் கேப்டன் வழியில் மக்களுக்கு சேவை செய்யுங்க. உங்களே சேவை செய்யும் போதே தெரியும் நீங்கள் தான் கேப்டன், மக்களை பதிவாவீங்க. நீங்களே சொல்லிக்கூடாது எங்கள் அண்ணன் கேப்டன், எங்கள் அப்பா சித்தப்பா, எங்கள் பெரியப்பா அப்படின்னு நாங்களே சொல்லிக்கூடாது. அது பெருமை கிடையாது. எங்கள் தாத்தா முதலமைச்சர், எங்கள் அப்பா முதலமைச்சர்னு அதெல்லாம் வேஸ்ட்டு. கொள்கையெல்லாம் ஓர வைங்க, மக்களுக்கு நல்லது மட்டும் செய்யுங்க. கொள்கையை வச்சு என்ன பண்ண முடியும்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. கொள்கை என்னென்னா, கொள்கை வச்சு ஒரு கூட்டணியில் சேரலாம், இத்தனை சீட்டுன்னு பணம் வாங்கலாம், அவ்வளோதான். கொள்கை வச்சு அதெல்லாம் பண்ண முடியும். கொள்கை யாருக்கு வேணும்? கொள்கை புது கொள்கையை வச்சுருந்தா மக்களுக்கு அது என்னதுக்கு? கொள்கை என்னதுக்கு? 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யுங்க, சொந்த பணத்தில் செய்யுங்க. எவ்வளோக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு செய்யுங்க. ஏன்
இன்றைய செய்தி இல்லாதவருக்கு வாழ்க கேப்டன். நன்றி, வணக்கம்.